1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்து 5 இல்லாட்டி 6 இதில சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் பழமும் அதே அளவு தான். இத வறுத்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்குவோம். 100 கிராம் வந்து அவல் எடுத்திருக்கேன். அத என்ன பண்ண போறோம்னா, நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துறணும். கருகாம பொன்னிறமா வறுத்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில வந்து ஒரு 1/2 செம்பு மட்டும் தண்ணி ஊத்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அவல், அத இதில சேர்த்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 10, 15 நிமிஷம் ஆகும் அது வேகறதுக்கு. நல்லா வெந்துரட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ஜீனி சேர்க்கணும். ஜீனி எவ்வளோன்னா, அவல் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதே அளவு தான் ஜீனியும் சேர்க்க போறோம். இதுவும் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டா என்ன பண்ண போறோம்னா, கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள். நான் லாஸ்ட்டா வந்து மில்க் மேட் இருக்கு இல்லையா, அத வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் பால் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.